ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்திங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் திசையினுள்ள தாலுகா, பழைய ராதாபுரம் தாலுகா தான். உருமங்குளம் பக்கம்தாங்க இந்த இடம் அமைஞ்சிருக்குதுங்க. மொத்தம் இதில் 5 ஏக்கர் தென்னந்தோப்பு, கம்ப்ளீட்டாக தென்னை தான், வேறு ஒன்றுமே இல்லை. தென்னைகளுக்கு இடையில ஒவ்வொரு லைனுக்கு இடையிலையும் தென்னை மரம் இருக்கும், இது கேப் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கேப்பில் வந்து இவங்க முருங்கை மரம் வச்சு விட்ருக்காங்க. அதுவும் பூத்து காய்க்குது. தென்னை மரம் பார்த்திங்கன்னா சில மரங்கள் பூ பூத்து காய் பிடிக்குது, மீதியான மரங்கள் காய்க்கும் பருவத்தில் இருக்குதுங்க. ஒரே ஒரு கையெழுத்து தான், நல்ல செம்மண். ஒரு கிணறு நான் பாருங்க, பால் அடைஞ்ச கிணறு, அதாவது மண் நிறந்துட்டு இந்த கிணறுல. ஸோ இது கிணறு கம்ப்ளீட்டாக நீங்கள் தூர் வாரி எடுத்தால் தான் இது கிணறு ஆகும். மற்றபடி உங்களுக்கு போர் 2 போர் இருக்குதுங்க. நிலம் முழுவதும் சொட்டு நீர் பாசனம் போட்டிருக்காங்க. இப்போ நாங்கள் போய், அதாவது இது சாயங்காலம் ஒரு 4 மணி ஆகும்போது தான் அவங்க தண்ணி பாய்ச்சாங்க. இப்போ தான் மோட்டரையே ஆன் பண்ணியிருக்காங்க. உள்ளுக்குள்ளே வேறு எதுவுமே கிடையாது. 5 ஏக்கரும் ஃபுல்லாக அவங்களுக்கு தென்னையும் முருங்கை நம்ம இப்போ இதை யார் வாங்குகிறாங்களோ அவங்களுக்கு முருங்கை தேவையில்லைன்னா எடுத்துடலாம். ஆனால் முருங்கையினால் தென்னைக்கோ தென்னையினால் முருங்கைக்கோ இடைஞ்சல் இல்லை. காரணம் கேப்பில் தான் வச்சுருக்காங்க, கம்ப்ளீட் சொட்டு நீர். இதில் முக்கியமான ஒரு விசேஷம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5 ஏக்கர் தோப்பெல்லாம் உங்களுக்கு ஒரு 200 அடி 150 அடி ஃப்ரண்டேஜ் இருக்கும். ஆனால் இந்த தோப்புக்கு பார்த்தீங்கன்னா 1000 அடிக்கு மேலாக ரோடு ஃப்ரண்டேஜ், 1000 அடிக்கு குறையாமல் மேலாக இருக்கும். அதுபோல் தென்னையும் பாருங்கள், நான் அந்த மூடை காணிக்கிறேன் பாருங்கள். அந்த மூடு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது பார்த்தீங்களா. சிலது ரொம்ப சூம்பி அப்படி இது இந்த என்ன சொல்லலாம், அந்த உரங்கள் சரியாக கொடுக்காது, அந்த மாதிரி இருக்கும். இது அப்படி இல்லை, தென்னை நல்லா மூடு நல்லா ஸ்ட்ராங்காட்டு பலமாக தடியாக இருக்கிறது. ஸோ மூடு தடியாக இருக்கும்போது கொண்டையும் உங்களுக்கு நல்ல பலமாக இருக்கும் பார்த்தீங்களா. பூ பூக்குது, காய் பிடிக்குது, இந்த ஸ்டேஜில் தான். இப்போ ஸோ இது இளம் மரம். ஸோ இது வாங்குறவங்களுக்கு இனிதான் இதனுடைய பலனே உங்களுக்கு கிடைக்க போகுது. அணக்கரை ஸ்டேட் ஹைவே பார்த்தீங்கன்னா, நம்ம திருச்செந்தூர் போடிய வழியில் இருக்கிற அணக்கரை வள்ளியூர்லேருந்து போகும்போது அது 4 கிலோமீட்டர் போயிடலாம். இதுவே மன்னார்புரத்துலேருந்து திசைவிலையை பார்த்து போகக்கூடிய ஸ்டேட் ஹைவே நமக்கு டச் ஆகணும்னா 6 கிலோமீட்டரில் டச் ஆகிடலாம். ராதாபுரம், குமரி மாவட்ட எல்கை பக்கம் உள்ள ராதாபுரம் 15வது கிலோமீட்டரில் உங்களுக்கு போயிடலாம். தோப்பு அப்படிங்கிறதுனால ஒரு ஏக்கருக்கு 26 லட்சம், ஒரு சென்டோட விலை 26,000 ரூபா கேட்காங்க. விலை நெகோஷியபிள் அமௌண்ட், பேசுனா குறையும் உங்களுக்கு இடம் பிடிச்சிருக்குன்னா. ஆனால் இதை வாங்குறவங்களுக்கு சப்போஸ் இதெல்லாம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காரங்க வாங்கினாங்கன்னா, அந்த 5 ஏக்கரையும் ஒவ்வொரு ஏக்கர் வீதம் தோப்புன்னு பிரித்து கொடுத்தாலும் கொடுக்கலாம். அவ்வளவுக்கு உங்களுக்கு ஃப்ரண்டேஜ் நல்லாயிருக்கும். ரோடு ஃப்ரண்டேஜ் 1000 அடிக்கு மேலாக. நிலத்தோட பின்பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு வாய்க்கால் ஒன்று போகுதுங்க. நிலத்தோட பேக் சைடு ரூம் இருக்குது உங்களுக்கு டேமேஜ் தான். ரூம் பலன் கிடையாது, ரூம் டேமேஜ் ஆன ரூம் தான். இந்த ஊடு பயிராக இருக்கக்கூடியது ஒரு அடிஷ்னல் இன்கம் போல் போட்டிருக்காங்க. அது உங்களுக்கு தேவையானால் வச்சுக்கலாம். மற்றபடி இந்த 2 போர்லேயும் தண்ணி நல்லா இருக்குது. சர்வீஸ் ஒன்று தான், கம்ப்ளீட் சொட்டு நீர் போட்டிருக்காங்க. இந்த வாய்க்காலில் தண்ணி மழை நேரங்களில் தண்ணி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. பேக்கில் உள்ள சிம்பிளாக ஒரு வாய்க்கால், அதாவது லேண்டு முழுவதும் பின் சைடு அந்த வாய்க்கால் இந்த ரோடு நமக்கு இந்த கார்னர் பாருங்கள். நான் இப்போ மூவ் பண்ணி கொண்டு போகிறேன், கொஞ்சம் இடம் தான் காணிக்கிறேன். அதில் லாஸ்ட் எண்டில் பார்த்தீங்கன்னா அந்த இது வாய்க்கால் ரோடை கிராஸ் பண்ணி போகிறது உங்களுக்கு தெரிய வரும். ஸோ நல்ல ஒரு, அதாவது 2 பக்கம் உங்களுக்கு ஸ்டேட் ஹைவே, ஒரு சைடு திருச்செந்தூர் அணக்கரை, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா திசைவில போகக்கூடிய ஸ்டேட் ஹைவே டச்சு. ஸோ உங்களுக்கு தேவையானால் கால் பண்ணுங்கள். அமௌண்ட்டு நெகோஷியபிள் அமௌண்ட் தான், கண்டிப்பாக குறைப்பாங்க. இடம் பிடிச்சிருந்தால் நாம் பேசலாம். ஓகே, தேங்க்யூ.